எப்படி செய்து வாங்க வீட்டுக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பன்னீர், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான உப்பு எடுத்துப்போம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துப்போம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நீ வந்து சைஸா கட் பண்ணலாம் கைஸ். இப்போ வந்து பன்னீர் வந்து சைஸா கட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணலாம் வாங்க பார்ப்போம். இப்போ வந்து ஒரு தட்டு மிளகாத்தூள் ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூன் போடுவோம். ஸ்பூன் போட்டுப்போம். தேவையான உப்பு போடணும். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணணும். நம்ம கலக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பன்னீர் கூட கலக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பன்னீர் கூட இந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா கலக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். காலோடு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் போய் தோசை கையில் வந்து வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை கையில் ஃபுல்லாக சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை எடுத்து போடலாம். இது வாங்க ஒன்று ஒன்று எடுத்து போடுவோம். இது நல்லா வந்து அடுப்பில் போட்ட ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேக வைக்க வரைக்கும் 5 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாவு கரை வரைக்கும் எண்ணெய் வரும். இப்போ பாருங்கள் நல்லா கலர் தருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மீன் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணணும். அதை வந்து இப்போ திருப்பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வேகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி நாளைக்கு வந்து காத்து.